தந்தம் கருணையிலேயே இந்த மாதிரி அந்த ஆணவத்தை எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்கிற ஆணவத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து தினசரி ஆணவம் வரும் மனுஷன். நான் யார் தெரியுமா, நான் நல்லா குழம்பு வச்சேன் தெரியுமா அப்படின்னு, அதே ஒரு ஆணவம். நான் சாம்பார் வச்சேன் தெரியுமா, அதே ஆணவம். முருகன் வேறு சிவன் வேறு வேறு நினைக்கிறவங்க என்ன இருக்கீங்களா? ஒரே குடும்பம் இல்லாம முருகன் வேறு சிவன் வேறு நினைக்கிறவங்க என்ன இருக்கீங்களா? முருகன் ஏன் அவதாரம் பண்ணான்னு தெரியுங்களா? முருகன் வேற சிவன் வேறெல்லாம் கிடையாது. முருகன் வந்து கச்சித்த சுவாத்தியார் கந்தபுராணத்துல என்ன சொல்லுவாருனாக்கா, ஒரு திரு முருகன் வந்தாங்க உதத்தின் உதித்தன உலகம் நின்னையே நிகழ்த்தன்னு கேட்பாரு. அதான் அந்த பாட்டுல வர்ற வரியில என்ன வரும்னு கேட்டாக்கா, நீயே குழந்தையாவா, உன்ன மாதிரியே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்பாரு. நீங்க இந்த அதாவது இப்ப சூரபந்தன் வந்து வதம் பண்ணாங்க புரியுதுங்களா? சூரன் வதம் பண்ணா முருக பகவான் வதம் பண்ணான்னு சொல்லிட்டு சூரபந்தன் பெரிய சிவனுடைய அடியார் பக்தர். இது யாருன்னா தெரியுமா? சரி, ஆஃப் பண்ணிடுச்சு. சிவபெருமான் கிட்ட சாதா வரம் வாங்கணும் யாருன்னா சூரபந்தன். சூரபந்தன் சாதா வரம் வாங்கினதுனால இப்போ ஒரு குழந்தை வந்து கொடுக்கறது யாரால முடியும்? தாயாலதான் குழந்தை குழந்தை தாய். இந்த சூரனுடைய வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆணவம் முடியலன்னு சொல்லிட்டு தேவரெல்லாம் போயிட்டு சிவபெருமான் முறையிடுறாங்க. ஆக்சுவலா ஒரு குழந்தை வேணும், சூரனை வரம் பண்ணணும்னா யாருக்கிட்ட போகணும்? அம்பாள் கிட்ட தான் போயிருக்கணும். ஆனா வரம் கொடுத்தது யாரு? சிவபெருமான். அவங்ககிட்டவே போயிருக்காங்க. என்ன இல்லை இந்த மாதிரி சூரன் வந்து பண்றாரு, குடும்பம் பண்றாங்க சார். விநாயகம் சார் பூஜை பார்க்க வந்திருக்காங்க. கேக்குறாங்க, அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை இருட்டுமா ஓட்டிடலாம். ஒரு திருமுருகன் வந்து ஆண்டு உதிர்த்தவன் எதுக்கு? உலகம் உய்ய, இந்த உலகத்துல இருக்கிற உயிரெல்லாம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அருவமும் உருவமும், சிவபெருமானுக்கு அருவம் இருக்கு, உருவம் இருக்கு, அருவமும் இருக்கு. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் எதுக்குன்னா உலகம் உய்ய. நம்மெல்லாம் உயிர் பெறுவதற்காக தான் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அளித்தான். முருகப்பெருமான் வேற சிவபெருமான் வேறு கிடையாது. அந்த சாமி கிட்ட போய் கேட்கும் போது அப்படிதான் கேட்பாங்க. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் இருக்கும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்த நின்ற விமலா சாப்பாடு தூக்கிலாமா? ஒரு 4 பேர் உட்காருவாங்க. நீ தரல் வேண்டும். தேவர்கள்லாம் சாமி கிட்ட கேட்டாங்க. சிவபெருமான் தான் வரம் கொடுத்தவர்.